ஓம் நம சிவாய. ஓம் நமோ பகவதே ருத்ராய. என் அன்பு கும்பராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். உறுதியான, துணிவான, வலிமையான ஆற்றல் கொண்டவர்கள் என் அன்பு கும்பராசி நண்பர்களும் தோழிகளும். அதே நேரத்தில் மிகவும் ரகசியமானவர்களாக இருப்பீங்க. பொதுவாகவே இந்த வீடு அப்படிங்கிறது ஆசையை நிறைவேற்றக்கூடிய வீடு. காலபுருஷனுக்கு கும்பம் வீடு. அதனால நீங்க என்ன ஆசைப்பட்டாலும் முடிஞ்ச வரைக்கும் இந்த பிரபஞ்சம் அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்க முயற்சி பண்ணும். இந்த உலகத்துல எல்லா விஷயங்களை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுவீங்க. அதனால பொதுவாகவே இருக்கிற ராசியிலேயே அனுபவிக்க பிறந்தவர்கள் என் அன்பு கும்பராசி நண்பர்களும் தோழிகளும். அதாவது கொடுத்து வைத்தவர்கள், வாழ்க்கையில கொடுத்து வைத்தவங்க தான் கும்பராசியில பிறப்பாங்க. இப்படி இருக்கும்போது இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்? இதுக்கு முன்னாடி 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு, பாதச்சனியில போயிட்டு இருக்கு. லைஃப் ரொம்ப பிரச்சனையான ஒரு நேரம் தான். எல்லாமே திடீர்னு நடந்துகிட்டு இருக்கும். நினைச்சு பார்க்க முடியாத கஷ்டங்களும் துன்பங்களும் கடன் பிரச்சனையும் குடும்ப பிரச்சனையும் போயிட்டு இருக்கும். ரொம்ப துவண்டு போயிருப்பீங்க, சோர்ந்து போயிருப்பீங்க. எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து மீள போறோம் அப்படிங்கிற ஏக்கத்தோட இருக்கிற காலகட்டம் தான் இந்த காலகட்டம். என் அன்பு கும்பராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் 10 துன்பங்கள்ல 11வது ஒரு துன்பமா ஒரு கஷ்டமா இப்ப வேற வருது. எதையும் தாங்கும் இதயம் அப்படின்னு அது கும்பராசி தான். அதனால 10 பிரச்சனையை தாங்கின உங்களால இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. அந்த கெத்து, அந்த தில்லுலாம் உங்களுக்கு இருக்கு. பயப்பட மாட்டீங்க, பதற்றப்பட மாட்டீங்க. இருந்தாலும் இந்த விஷயத்தை அலட்சியப்படுத்த முடியாது. வாழ்க்கையில எதை வேண்டுமானாலும் இழக்கலாம். ஆனா குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வர்றது அல்லது குடும்ப இழப்பு அப்படிங்கிறது யாராலையும் தாங்க முடியாது. அந்த குடும்பத்துல ஒரு சோதனை காலம் இப்ப வருது. என்ன பிரச்சனை அப்படின்னா 7.5 சனியில நீங்க இருந்தாலும் உங்களது 2ஆம் வீட்டுல ராகு மற்றும் சுக்கிரன் இணைந்திருக்கிறார்கள். அவர் கூட புதனும் இணைந்திருக்கிறார். இது ஒரு யுக்த யோகம் அப்படின்னு ஜோதிடத்துல சொல்லப்படுது. யுக்த யோகம் அப்படின்னா என்னங்க? உங்களது சொகுசான வாழ்க்கையில லாபமும் நஷ்டமும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. இது இல்லற வாழ்க்கையில அதிக சுகபோகங்களையும் கொடுக்கும், அதிக மான நஷ்டங்களையும் கொடுக்கும். அப்படி ஒரு கிரக அமைப்பு இது. உங்களுடைய செயல்களுக்கு ஏற்றது மாதிரி சுகபோகத்தையும் மான நஷ்டத்தையும் இப்ப நீங்க அடையக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ உங்களது முயற்சி, உங்களது சிந்தனை, உங்களது செயல்பாடுகளை பொறுத்து இதெல்லாம் நடக்க போகுது. கும்பராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் ராகு சுக்கிர சேர்க்கை 2வது வீட்டுல நிகழப்போகுது. இதுல மிகப்பெரிய பிளஸ் இருக்கு. 7.5 சனி பாதச்சனியா வரப்போகுது மார்ச் மாசம். அப்படின்னாலும் இந்த 2ஆம் வீட்டு ராகு சுக்கிர சேர்க்கை மிகப்பெரிய மாற்றத்தையும் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தலாம். கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களது வருமானம் அதிகரிக்கும், செல்வம் அதிகரிக்கும், சொத்து வாங்கலாம். நீங்க என்ன கனவு கண்டீங்களோ அந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம். செல்வத்தை குவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. எந்த பிரச்சனை குடும்பத்துல இருந்தாலும் அது தீர்க்கப்படும். அது மட்டும் இல்ல, நண்பர்கள் உறவினர்கள்லாம் உங்களை மெச்சிக்கும்படியான சம்பவங்கள், சூழ்நிலைகள் இதெல்லாம் நடக்கும். ஒரு அமைதி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். உங்கள் கர்மா ஒரு சந்தோஷமான ஆத்மாவை உருவாக்கும். ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. நான் இப்ப இந்த ராசியில பிறந்ததுக்கும் இந்த குடும்பத்துல பிறந்ததுக்கும் அப்பா அம்மாவா இவங்க கிடைச்சதுக்கும் கணவன் மனைவியா இவங்க கிடைச்சதுக்கும் அண்ணன் தம்பியா இவங்க கிடைச்சதுக்கும் அக்கா தங்கச்சியா கிடைச்சதுக்கும் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கலாம். அப்ப விதியினுடைய முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளவுதான். இந்த பிரபஞ்சத்தின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். சமூக அந்தஸ்து உயரும், பெரிய புகழ் அடைவீங்க. இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா மிகப்பெரிய லாபத்தை ஈட்டலாம். இது ஒரு பக்கம். இது நீங்க உங்க பாதையை தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் அல்லது நல்ல சிந்தனை இருக்கிற வரைக்கும், உங்களது எண்ணங்கள் சரியாக இருந்தால் இது மாதிரி நடக்கிறதுக்கு 100% வாய்ப்பு உண்டு. அப்படியே இன்னொரு பக்கம் இதுக்கு இருக்கு. அதை பத்தி தான் இப்ப நம்ம முழுசா பார்க்க போறோம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு சிக்கலான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதை பேசுறதுக்கு நிறைய ஜோதிடர்கள் தயங்குவாங்க. நம்ம வழக்கமா அதை பத்திலாம் கவலைப்படுறதே இல்லை. ஏன் அப்படின்னா இங்க முக்கியம் நாம நல்லா பேசி நமக்கு 4 பேர் ஜோதிடம் பார்க்க வரணும், நல்லா பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியத்துல இந்த தொழிலை நம்ம செய்யல. 4 பேருக்கு மறைஞ்சு இருந்தாலும் நல்லது செய்யணும் அப்படிங்கிற குணம் கொண்டவன் நான். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா எந்த ஒரு வீடியோவிலையும் என்னுடைய நம்பர் இருக்காது, என்னுடைய முகம் இருக்காது. ஏன்னா நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தால 4 பேர் நல்லா இருந்தாங்கன்னா சரி, அது மூலியமா விளம்பரம், வருமானம் எதுவும் நமக்கு தேவையில்லை. அதனால இங்க பணத்துக்காக நம்ம எதையுமே இங்க பேச வரல. இந்த வீடியோ பார்த்து 4 பேருடைய வாழ்க்கையில குடும்பத்துல முன்னேற்றமும் சந்தோஷமும் ஒற்றுமையும் இருந்தா அதுவே நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய
ஒரு செல்வம். பணத்தை விட இது எவ்வளவோ உயர்ந்தது. அதனால இந்த தலைப்பை நீங்க பார்க்கும்போது கொஞ்சம் சொல்றதுக்கே கூச்சமா இருக்கும். இந்த மாதிரி கூச்சப்பட்டு தான் பல உண்மைகளை சொல்ல மறந்துடுறாங்க ஜோதிடர்கள். உண்மையை சொல்லும் போது பல குடும்பங்கள் காப்பாற்றப்படும். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் குத்த சொல்லாம நாம சரியா இருந்தா எல்லாமே சரியா இருக்கும் அப்படிங்கிற உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த வீடியோல இருக்கு. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனையும் வராம பார்த்துப்பீங்க. நம்ம வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமானது. எத்தனை கோடி செல்வங்கள் இருந்தாலும் குடும்பத்துல கௌரவம் அப்படிங்கிறது அதை விட உயர்ந்த செல்வம். அந்த கௌரவம் எங்கிருந்து வரும்? ஒவ்வொரு குடும்பத்தினுடைய உறுப்பினர்களுடைய ஒழுக்கத்திலிருந்து வரும். எந்த அளவுக்கு ஒழுக்கத்தோட இருக்காங்களோ அந்த அளவுக்கு குடும்ப கௌரவம் உயர்ந்துகிட்டே இருக்கும். அதை சொல்லக்கூடிய ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விளம்பரம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பொருட்கள் கடையில் வாங்குறோம். அது ஒரிஜினலாக இருக்கா, பாரம்பரியமான பொருட்களை வச்சு செய்கிறாங்களா, இல்லை சுத்தமான தரமான பொருட்களை வாங்குறோமா அப்படிங்கிறதுல சந்தேகம் நிறையவே இருக்குது. ஆனால் இவங்க குட் பேபி 9043688626 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். பூஜை பொருளாக இருக்கட்டும், உணவுப் பொருளாக இருக்கட்டும், அதுபோல் ஊறுகாயா இருக்கட்டும், வெயிட் லாஸ் பவுடர், வெயிட் கெயின் பவுடர், இப்படி எதுவாக இருக்கட்டும், சுத்தமான தரமான பாரம்பரியமான பொருட்களை வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. இதை பயன்படுத்திட்டு தான் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா வாங்கி பயன்படுத்துங்க. உண்மையாக எல்லாருக்கும் ஒரு வருத்தம் கலந்த வணக்கத்தை தான் சொல்லணும். ஏன்னா ரகசிய உறவு வலையில சிக்க போறீங்க. இந்த தமிழ்நாடு பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கும், கொஞ்சம் விகாரமா இருந்திருக்கும், கோபம் வந்திருக்கலாம், ஒரு ஈர்ப்பு வந்திருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல போறோங்கிற ஆர்வம் வந்திருக்கலாம். ஆனாலும் உங்க என்ன எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா நம்ம சொல்ல போற விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம வாழ்க்கையில. அதாவது ரொம்ப விவகாரமான 2 பேர் ஒன்று சேர்ந்துருக்காங்க கிரகத்தில். அவங்க நினைச்சாங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில எப்படி வேணாலும் விளையாடலாம். நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அவங்கள எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். உயர 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 மேலே வளர்ந்துடலாம், அடி பாதாளத்துக்கு கூட போயிடலாம். நீங்க நினைச்சீங்க அப்படின்னா. அவங்க நினைச்சாங்க அப்படின்னா இது 2ல் எது ஒன்றும் செய்வாங்க. அப்ப யாருங்க? ராகு, சுக்கிரன். இந்த 2 கிரகங்களும் ரொம்ப விவகாரமான கிரகங்கள். தனித்தனியா இருக்கும்போது அதிக செயல்படாது. 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. சொர்க்கலோகத்தை காட்ட தயாராக வந்திருக்கும் சுக்கிரன், காமலோகத்தை காட்ட வந்திருக்கும் ராகு. அவ்வளவுதான், ஒரே வரியில். அப்ப சுக்கிரன் யாரு? மகிழ்ச்சி, பொருள் சார்ந்த வசதி, ஆடம்பர உணர்ச்சிகள், ஆடம்பர ஆசைகள், விவகாரங்கள், அப்புறம் காதல், அன்பு, குடும்ப உறவுகள், இல்லற சுகம், காதல், காமம், இதெல்லாமே அதுல வரும். அதுபோல ராகு எதை சொல்லக்கூடிய கிரகம் அப்படின்னா ரகசிய விவகாரங்கள், அதிக எதிர்பார்ப்புகள், கனவு உலகத்துல நம்மளை கொண்டு போய் விடுற குணம், அதுபோல கற்பனையில மிதக்க வைக்கிற ஆசைகளை அதிகப்படுத்துற ஒரு குணம் உள்ள கிரகம் ராகு. அப்ப இந்த 2 கிரகம் ஒன்னு சேரும்போது என்ன நடக்கும்? சுக்கிரன் ராகு ஒன்னு சேர்ந்தாலே கவர்ச்சியான பார்வை, நல்ல சுவையான உணவுகள், காமத்தை வெளிப்படுத்துற உடை, எந்த இடம் எந்த நேரம் பார்க்காத காம உணர்ச்சி, அந்த இன்பத்துல திளைக்கணும், எல்லா பொருளையும் அனுபவிக்கணும், அந்த ஏக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே நேரத்தில் அதிக ஆர்வத்தையும் கற்பனையையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தக்கூடியது இந்த 2 கிரகம். இன்னும் சொல்ல போனா உங்களை மாய உலகத்துல தள்ளிவிடக்கூடிய அமைப்பு. கணவனோ மனைவியோ இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த 2025ஆம் ஆண்டு முழுசுமே உங்ககிட்ட அதிகம் எதிர்பார்ப்பாங்க. என்ன எதிர்பார்ப்பாங்க? ஒன்றும் இல்லை, கோடி கோடியா பணம் எதிர்பார்க்க மாட்டாங்க. உங்களால முடியாத எதிர்பார்க்க மாட்டாங்க. அதிக ஆதரவு, மரியாதை, பொருளாதாரத்தில் அவங்களுக்கு தேவையானதை, அவங்களுக்கு ஆசைப்பட்டதை செஞ்சு கொடுக்கறது. அப்புறம் எல்லா விஷயத்திலையும் துணை நிற்கிறது. களவியல், அதாவது இல்லற இன்பம், படுக்கை அறை சுகம். இந்த சுகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் மிக அதிகமாக ஏற்படும். அதாவது கற்பனை உலகத்துக்கே அவங்க போயிடுவாங்க. தீண்டாத ஆசை, வேண்டாத ஆசை, வேண்டாத கற்பனை, இதெல்லாம் ஒரு கணவனோ மனைவியோ இந்த காலகட்டத்தில் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 12ஆம் வீட்டில் சுக்கிரன் ராகு 2 பேரும் இணைஞ்சிருக்காங்க. 12ஆம் வீடு எது அப்படின்னா விரய வீடு, செலவு வீடு, நல்ல சொகுசா தூங்குற வீடு, நிம்மதியை கொடுக்கக்கூடிய வீடு. அதாவது என்னதான் நம்ம சம்பாரிச்சாலும் வாழ்ந்தாலும் இந்த சுகத்தை அனுபவிக்கலைன்னா இது ஒரு வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு அந்த 12ஆம் வீடு. அந்த வீட்டில் தான் இந்த 2 மகாராசனங்களும் வந்து இணைஞ்சிருக்காங்க. எப்படின்னா நம்ம குடும்பத்தை குழப்பி எதையாவது
தேடி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு போகலாமா அப்படின்னு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த வீடு இன்னொரு முக்கியமான வீடு. அந்த வீட்டில் இப்போ புதனும் இருக்கார் கோச்சார் அடிப்படையில். புதன் அந்த வீட்டில் நீச்சம் அடைகிற வீடு. அப்போ நீச்சம் அப்படின்னா புதனால் யோசிக்கவே முடியாது. நம்மளை யோசிக்க வைக்கிற கிரகம் புதன். இங்கே புத்தியை செயல்படாமல் தடுத்து அவருடைய ஆதிக்கம் இந்த வீட்டில் இல்லாமல் அடித்து யோசிக்காமல் செயல்பட வச்சு, அது மட்டும் இல்லை, கணவன் மனைவிக்கு இந்த 12ஆம் வீடு கடன், நோய், எதிரிஸ்தானம். அதனால கணவனுக்கோ மனைவிக்கோ அபரீத பேராசை, நீச்சம் பெற்ற புதனால் சிந்திக்க முடியாத எதிர்பார்ப்பு, ரொம்ப ஆசைப்படுவாங்க, ரொம்ப ஆடம்பரத்தில் திளைக்கிறதுக்கு நினைப்பாங்க, காம இச்சையால் ஏதேதோ செலவு பண்ண முயற்சி பண்ணுவாங்க. அதனால் கடன் வரும், நோய் வரும், எதிரிகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த ஆண்டு பொருளாதார முன்னேற்றத்தை விட நீங்கள் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஆண்டு குடும்ப பாதுகாப்பு, கௌரவம், மகிழ்ச்சி. இது ரொம்ப ரொம்ப இந்த ஆண்டு முக்கியமாக நீங்கள் நினைக்கக்கூடிய ஆண்டு. அதை தான் சொன்னேன், கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் குடும்ப கௌரவம் போச்சு அப்படின்னா அது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். அதை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு நிம்மதி இருக்காது. அப்போ குடும்ப கௌரவம் எங்கே இருக்குது? இந்த கணவன் மனைவி உறவுல இருக்குது. அப்போ 12ஆம் வீட்டில் கொஞ்சம் விவகாரமான அமைப்பு அமைஞ்சிருக்கு. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். ராகு கேது அப்படின்னாலே அசுப குணம் கொண்டவங்க. பொதுவாகவே தனியாக இருந்தால் எதுவும் செய்ய முடியாது, ஓரளவுக்கு, அதாவது கெட்ட விஷயங்கள் நடக்காது. ஆனால் எந்த கிரகத்தையோடைய சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அந்த கிரகத்தை மொத்தமாக அபகரிச்சுப்பாங்க. அதாவது 12ஆம் இடம், இப்போ சுக்கிரனுடைய வேலையவும் சரி, அந்த இடத்துல இருக்கிற வேலையவும் இவங்க எடுத்துக்கிட்டு ஆக்கிரமிச்சிருவாங்க. நான் தான் பெரிய ஆள், அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிடும். எத்தனை பெரிய கிரகமாக இருந்தாலும் இந்த ராகு என்ன நினைக்குதோ அதை செய்ய ஆரம்பிச்சிடும். என்னதான் நீங்கள் நல்லவங்களா இருந்தாலும், பணக்காரங்களா இருந்தாலும், கௌரவம் உள்ளவங்களா இருந்தாலும், புகழ் பயங்கரமாக இருந்தாலும், ஒரே ராத்திரி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு ஒன்றும் இல்லாமல் நடுத்தருவில் ஆக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த ராகு கிரகம். அப்ப ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம், பேராசை, மதி மயக்கம், விபரீத யோசனை. அதனால புதிய கண்டுபிடிப்பு, சொத்து சேர்க்க. ஏன்னா இன்னைக்கு புதிய கண்டுபிடிப்புலாம் இதுக்கு தான் காரணம். எப்படின்னா இந்த உலகத்துல நடக்காத விஷயத்தை யோசிக்கிறது, யாராலையும் முடியாத விஷயத்தை யோசிச்சு அதுக்கு முயற்சி பண்றது. சில நேரத்தில் அது கிளிக் ஆயிடும். இப்ப விமானத்தை கண்டுபிடிச்சது, ராக்கெட்டை கண்டுபிடிச்சது, கடல்ல கப்பலை கண்டுபிடிச்சது, இப்படி விபரீதமா யோசிக்க தான் இன்னைக்கு ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் இந்த ராகு. இப்ப இந்த ராகுவை நம்ம நல்ல முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னா எதுவாக மாறலாம்? விஞ்ஞானியா மாறலாம். அதுவே ராகு நம்மளை பயன்படுத்தினா நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டு நடுதருவில் தான் நிற்கணும். அப்ப அது மாதிரியான குணம் கொண்ட ராகு. இன்னும் நல்லா யோசிச்சோம் அப்படின்னா சொத்து சேர்க்கை பயங்கரமாக இருக்கும். சொத்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த பேராசை நம்மளை உழைக்க வைக்கும். அதே நேரத்தில் ஏதாவது ஒரு வழியில் நம்ம சம்பாதிப்போம் அப்படின்னு கெட்ட வழியிலையும் கொண்டு போய் விட்டுரும். ரொம்ப விவகாரமான இந்த ராகு பயங்கரமான பையன். அதனால எதை எடுத்தாலும் இரட்டி பார்க்கணும், எதை எடுத்தாலும் பிரம்மாண்டமாக யோசிக்கணும், எதை எடுத்தாலும் கனவு காணணும். அது நல்ல வழியிலையோ அடையணுமோ கெட்ட வழியில் அடையணுமோ ராகுக்கு முக்கியம் இல்லை, ஆனால் அதை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு குணத்தை கொடுக்கக்கூடியது. முக்கியமாக இந்த சுக்கிரன் ராகு இணையர் தான் இங்கே பிரச்சனையே. நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா குடும்பத்தில் ரொம்ப டீசெண்டாக இருப்போம். கணவன் மனைவி உறவு வாழ்ந்தா இந்த மாதிரி வாழணுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும். என்ன ஜோடி பொருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வீட்டுக்குள்ளார புதுசா யாருக்காவது நேரம் சரியில்லை, அந்த நேரத்தில் இந்த ஆதிக்கம் அதிகமா இருக்கு, இந்த 12ஆம் வீட்டு ஆதிக்கம் அப்படின்னா இல்லற சுகத்தில் புதுசாக யோசிக்க தோணும், முயற்சி பண்ண வைக்கும், விபரீத காம ஆசை ஏற்படும், கௌரவம் மறந்து தன்னிலை மறந்து புதுசா முயற்சி பண்ண தோணும் காம விளையாட்டுல. அப்ப என்ன நடக்கும்? அங்க கிடைக்காதப்ப கணவன் மனைவிக்குள்ளார அந்த ஆசை நிறைவேறாதப்ப உடனே என்ன பண்ணும்? எப்படியும் அடைஞ்சே ஆகணும். ராகுக்கு சுக்கிரன் வெறிய கொடுத்துருவார். ராகு அதை அடையறதுக்கு எந்த வழியிலையும் பயணம் செய்வார். அப்ப குடும்பத்தை விட்டு வேற எங்க கிடைக்கும் அப்படின்னு முயற்சி பண்ண ஆரம்பிச்சிடும். மனசு, உங்களை சொல்லல, மனசை சொல்றேன். அங்க இருக்கிறது யாரு? ராகு. அப்ப என்ன நடக்கும்? கருப்போ சிகப்போ, கட்டையோ குட்டையோ, அழகோ அசிங்கமோ, மூத்தவங்களோ சின்னவங்களோ, ஏழையோ பணக்காரனோ, வீட்டுக்காரனோ வேலைக்காரனோ, இதை எதையுமே பிரிச்சு பார்க்க தெரியாது அந்த மனசுக்கு, அந்த மூளைக்கு. ஏன்னா புதன் அங்க நீச்சம், யோசிக்கவே விடாது. அப்ப எல்லாத்தையும் மறந்துட்டு காமத்துல நம்மளை வெறி பிடிச்சி அலைய விட்டுரும். அப்படி அலைஞ்சா என்ன நடக்கும்? சொல்லவே வேண்டியதில்லை. எல்லாத்தையும் இழந்து ஒரு நாள் அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, கேவலப்பட்டு, ஒன்று அரசால நம்ம தண்டிக்கப்படுவோம், இல்லைனா ஊரை விட்டு ஓடிடுவோம், இல்லைனா சூடு சொரணை எல்லாமே இழந்து ஊரில் அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். இது என்ன அபச குணமாக சொல்கிறோம், என்ன இப்படி தப்பாக சொல்கிறீங்க
ஏன்னா உண்மையை சொல்றதுல எந்த ஒரு தவறுமே இல்லை. பாசிட்டிவாக பேசுறது ரொம்ப முக்கியம்தான். ஆனால் சில விஷயத்தில் எச்சரிக்கைப்படுத்துறது அதை விட முக்கியம். எல்லாம் அடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் வருத்தப்பட்டு ஏதாவது புண்ணியம் உண்டா? இப்போ இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்க்காம எல்லாத்தையும் இழந்துட்டு இன்னும் 2 மணி நேரம் வீடியோ 3 மணி நேரம் வீடியோ போட்டு அதை பார்த்தாலும் ஏதாவது புண்ணியம் உண்டா? அதனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் முதல்ல எப்படி இருக்கணும்? இந்த காலகட்டத்தில் ஒருத்தவங்க ஜெயிக்கிறதுக்கும் தோக்கிறதுக்கும் 1000 கிரக அமைப்புகள் இருக்கு, 1000 கிரக இணைப்புகள் இருக்கு. ஆனா இந்த சுக்கிரன் ராகு இணைப்பு மட்டும் ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்ம என்னதான் நான் சொன்னது மாதிரி நல்லவங்களா இருந்தாலும் அங்கிருந்து தப்பிக்கவே முடியாது. அதனால நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், நம்முடைய சிந்தனை பொறுத்து, செயல்பாடுகளை பொறுத்து, முன்னெடுக்கிற முயற்சியை பொறுத்து இந்த அமைப்பு நமக்கு ஏற்படும். அப்ப 2ஆம் வீட்டுல இந்த சுக்கிரன் ராகு புதன் இணைஞ்சிருக்கிறது மேலும் என்ன பிரச்சனையை கும்பராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் கொடுக்கும்? அதான் முன்னாடியே சொல்லிட்டேன், செல்வ யோகத்தை அதிகரிக்க கூடிய அமைப்பு சுக்கிரன் இருந்தாலே 2ஆம் வீட்டுல. ஏன்னா தனம் வாக்கு குடும்பஸ்தானம், செல்வத்தை அள்ளி அள்ளி கொடுக்கும், குடும்பம் ஒற்றுமையா இருக்கும், உங்க வார்த்தை தெளிவா இருக்கும், சுத்தமா இருக்கும், நல்ல செழிப்பெல்லாம் உண்டு, ஆடம்பரமான வாகன வசதிகள் உண்டு, எல்லா பொருளும் கிடைச்சி மகிழ்ச்சியா வாழ நீங்க முயற்சி செய்யலாம். எல்லா அதிகாரத்தையும் கொடுக்கும், நிர்வாகத்துல திறமையை கொடுக்கும், வேலை தொழில லாபத்தை கொடுக்கும். 2ஆம் வீட்டுல இருக்கிற சுக்கிரனுடைய வேலை இது. ஆனா இன்னொரு விவகாரமான ஆளு ஏற்கனவே அங்க இருக்கிறார், ராகு. அந்த ராகு வீட்டுல தான் இப்ப சுக்கிரன் போயிருக்கிறாரு. இதெல்லாம் நடக்கும். ஆனா ஏற்கனவே ராகு இருக்காப்ல, என்ன செய்வாரு? வா 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 வாடா வா, உன்னதான் எதிர்பார்த்தேன். எப்படி? உன்னதான் எதிர்பார்த்தேன் இத்தனை காலமா. ஏன்னா யாரு என் கூட வந்து இணைஞ்சாலும் பெரிய மாற்றமே ஏற்படுறதில்ல, ஒரு ஆசை இருக்கிறதில்ல, ஒரு சந்தோஷம் இருக்கிறதில்ல, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதில்ல, எந்த கிரகம் என் கூட சேர்ந்தாலும். ஆனா நீ வந்து சேர்ந்தினா நமக்கு ரொம்ப பொருத்தமான அமைப்பப்பா, வாடா ராஜா வா. ராகு என்ன செய்யும்? அந்த சுக்கிரனுக்குரிய விஷயத்த 100 மடங்கா எடுத்துக்கும். ஆசை பேராசையா மாற்றும். அவ்வளவுதான், ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னா. எடுத்துக்காட்டுக்கு நீங்க எது மேலாம் மேலோட்டமா ஆசைப்பட்டிருப்பீங்க, பேராசையா இந்த காலகட்டத்தில் அது ஏற்படும், மாற்றும். இயற்கையாவே ராகு அப்படின்னா தீய குணம், காம குணம், கனவு உலகத்துல வாழ வைப்பவர், அதிக எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்துபவர், ரகசிய தன்மை அவருக்கு உண்டு, எடுத்தோம் கவிழ்த்தோன்னு செயல்படுற குணம், எது வேணாலும் நடக்கலாம் இதுக்கு மேல அப்படின்னு அந்த நேரத்தை மாற்றக்கூடிய வல்லமை, போதை பழக்கத்துக்கு அடிமையாக்குற தன்மை, இது எல்லாமே ராகுவினுடைய குணம். அந்த இடத்துல தான் இப்ப சுக்கிரன் போயிருக்கிறார். அதனாலதான் நான் சொன்னேன், மாய உலகத்துல உங்களை சிக்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது. சாதாரண அமைப்பு இல்ல, மாய உலகத்தில் சிக்க வைக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்ப நான் சொன்னது எல்லாமே கேட்கும் போதே உங்களுக்கு ரொம்ப உஷாரா ஆயிருக்கணும். நீங்க இந்த விஷயத்தெல்லாம் அதிக பேராசையையும் அதிக எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி தவறான பாதைக்கு கொண்டு விடக்கூடிய அமைப்பு இந்த ராகு கிட்ட உண்டு. இப்ப இதுலலாம் அனர்மம் செய்ய ஆரம்பிப்பீங்க, அதிக ஆசை வரும், அதனால பொய் சொல்ல ஆரம்பிப்பீங்க, துரோகம் செய்ய ஆரம்பிப்பீங்க, கடமையை தவற முயற்சி பண்ணுவீங்க, குறுக்கு வழியை பயன்படுத்த ஆரம்பிப்பீங்க, சட்டத்துக்கு புறம்பான பாதையில செல்ல ஆரம்பிப்பீங்க. அதற்கு தனி கௌரவம் உங்களுக்கு ஏற்படும். அதனால துணிச்சல் வரும், தன்னம்பிக்கை வரும், எது நடந்தாலும் பார்த்துக்கலாங்கிற தைரியம் வரும். ராகு வந்து மறைமுகமான ரகசியத்தை சொல்லக்கூடியவர். ரகசியமா என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்ய முயற்சி பண்ண வைக்கும் இந்த காலகட்டத்தில். அதனால உங்க மேல நிறைய பேருக்கு சந்தேகம் வரும், நீங்க ஏதோ மர்மமா நடந்துக்கிறீங்க, ஏதோ மறைக்கிறீங்க அப்படி குடும்பத்துல நினைப்பாங்க. அது மட்டும் இல்ல, இந்த அமைப்பு பண ஆசை அதிகமா ஏற்படுத்தும். இங்கதான் ரொம்ப பெரிய பிரச்சனை. எவ்வளவுதான் கிடைச்சாலும் திருப்தி இருக்காது. இது அதை விட பெரிய பிரச்சனை. ஆசைகளை பேராசையா மாத்தும். இது அதுக்கு மேல பிரச்சனை. ஆனா இந்த ஆசைகளை எப்படி நம்ம நிறைவேற்றும்? ஆண்களாக இருந்தா சட்டத்துக்கு புறம்பான குறுக்கு வழியில பயணிக்க வைக்கும், பெண்களாக இருந்தா அவர்களை வைத்தே அந்த பணத்தை சம்பாதிக்க வைக்கும். அதனாலதான் இந்த மீடியாவில் உள்ள ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் இந்த சுக்கிரன் ராகு ரொம்ப வலிமையா இருப்பாங்க. எது செஞ்சாலும் பணம் சம்பாதிக்கணும். நாம எப்படி வேணாலும் நடிக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், நம்மளை பத்தி யாரு வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம். ஆனா பணம் வருதா, செல்வங்கள் வருதா, ஆடம்பரமான வாழ்க்கை வருதா, அது போதும். எவ்வளவு நெருக்கமாக வேணாலும் நடிக்கலாம், கவர்ச்சிக்குரிய எந்த உடல் அமைப்பை வேணாலும் காட்டலாம். இது ஆண்களுக்கும் பொருந்தும், பெண்களுக்கும் பொருந்தும். நான் பெண்களை மட்டுமே குறிப்பிட்டு சொல்லல, பெண்களும் அப்படிதான், ஆண்களும் அப்படிதான். இதுல மீடியா துறையில அதிகபட்சம் ஒரு சிலர் நேர்மையா இருக்கலாம், ஆனா அதிக பேர் எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா பணம் வரணும், செல்வம் வரணும், ஆடம்பரமான வாழ்க்கை தேவைப்படணும். இதே குணம் தான் இப்ப நார்மலான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வரும். கும்பராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த காலகட்டத்தில் தோன்ற வைக்கும். உங்களை சொல்லல, நான் அந்த கிரகத்தை சொல்றேன், தப்பா நினைக்க கூடாது. நீங்க வலிமையானவர்களாக இருந்தா, குறிக்கோள் உள்ளவர்களாக இருந்தா, குடும்பத்துல கௌரவத்தை காப்பாற்றக்கூடியவர்களாக இருந்தா, இதெல்லாம் எந்த விஷயமும் உங்களை பாதிக்காது.
நீங்கள் தூக்கி தூர போடுங்க. கேட்டுக்குங்க, எச்சரிக்கையாக இருக்கணும். இது மாதிரி பிரச்சனைகள் வரும், நம்ம இந்த இடத்துல எச்சரிக்கையாக இருப்போம்னு கேட்டுக்குங்க. மற்றபடி இதை நினச்சி என் மேலே கோவப்படுறதோ, நீங்கள் பயப்படுறதோ, பதட்டப்படுறதோ, குடும்பத்தில் சிக்கலை உருவாக்குறதோ அப்படிலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். இது எல்லாருக்குமான பலன் இல்லை. இது மாதிரி சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிற, இது மாதிரி ஆசைப்பட்டு குறுக்கு வழியில் போனால் கூட அந்த ஆசையை நிறைவேற்றிக்கணும், ஆடம்பர வாழ்க்கையை அடையணும்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த ஒரு பதிவு. இயற்கையாகவே கும்பராசிக்கு காம உணர்ச்சி அதிகங்க, நான் தப்பாக சொல்லலை. அது மாதிரியான அமைப்பு நீங்கள் என்ன செய்வீங்க? அதை விட தனது வயதை விட இளமையாக இருக்கிற ஆண்களையும் தனது வயதை விட அதிகமாக வயதான பெண்களையும் விரும்பக்கூடியவர்கள் ஆண்களும் பெண்களும். அப்ப இயற்கையாகவே ஒரு ஈர்ப்பு உண்டு. வயதுக்கு மூத்த பெண்களை பார்க்கறதும் வயதுக்கு குறைந்த இளமையான ஆண்களை பார்க்கறதும் இவர்களுடைய இயற்கை குணம். இதுல கிரகத்துக்கு ஏற்றது மாதிரி மாறுபடலாம். அந்த பாலின ஈர்ப்பு இருக்கும். யாரை பார்த்தாலும் இந்த விஷயம் தோணாது. ஆனா இவர்களுக்கு ஈக்குவலானவர்கள் எங்க பார்த்தாலும் உடனே அந்த ஈர்ப்பு விசை செயல்பட ஆரம்பிக்கும். இந்த கர்மா செயல்பட ஆரம்பிக்கும். இந்த ராகு சுக்கிரன் இணைப்பு செயல்பட ஆரம்பிக்கும். இங்க யோசிக்க முடியாதா, புத்திசாலித்தனமா யோசிக்க முடியாதானா? அதான் சொல்லியிருக்கேன், புதனங்க நீச்சம். அவரை யோசிக்க விடாம ஓரம் கட்டி மூட்டை கட்டி வச்சாச்சு புதன் பகவானை. அதனால உங்கள் பிரவி ஜாதகத்துல புதன் எப்படி இருக்காரோ அதன்படி இங்க செயல்படும். நல்லா சிந்திக்கிறவங்களா இருந்தீங்கன்னா தப்பிச்சிருவீங்க. அதனால இந்த காலகட்டத்தில் காம விவகாரங்கள்ல ஆர்வம் அதிகரிக்கும், இந்த தேடல் அதிகரிக்கும், இனிமையான பேச்சாற்றல் இருக்கும். பேச்சாலேயே அடுத்தவர்களை கவர முயற்சி பண்ணுவீங்க. 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு. ஆனா 1,00,000 பொய் சொல்லி உங்களுடைய துணையை தேர்ந்தெடுப்பீங்க, தேடுவீங்க. அது இந்த காலகட்ட சூழ்நிலை. ஆனா உங்களுடைய கணவனோ மனைவியோ ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய மனம் அழகா இருக்கிறவங்களை தேடும். அதுபோல நீங்க கணவன் மனைவி கட்டுப்பாட்டில் தான் இருப்பீங்க. பெண்ணாக இருந்தால் கணவன் கட்டுப்பாட்டிலையும், ஆணாக இருந்தால் மனைவியின் கட்டுப்பாட்டிலையும் இருப்பீங்க. ஆனா எண்ணங்கள் வேறுபடும். உங்களுக்கு இணைக்கப்பட்ட அந்த துணையின் பொறுத்து அவங்க என்ன கிரக அமைப்புல இருக்காங்களோ அதை பொறுத்து உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். உங்களுடைய ஆசைகள் நிறைவேறல அப்படின்னா இங்கதான் உங்களுடைய துணை ரகசியமான உறவுகளை ஏற்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. அல்லது நீங்க திருப்தி அடையல, உங்கள் மனைவி கிட்ட கணவன்கிட்ட திருப்தி அடையல அப்படின்னா நீங்க ரகசிய உறவை ஏற்படுத்திப்பீங்க. அதுக்கு மேலதான் சூழ்ச்சிகள் நடக்கும், தந்திரங்கள் நடக்கும், பொய் சொல்ல முயற்சி பண்ணுவீங்க. இதெல்லாம் ஒரு லாபம் அப்படிங்கிற நோக்கில் கொண்டு போவீங்க. பல எண்ண அலைகள் அதிகரிக்கும். அடுத்தவங்களை ஏமாத்துறது, அடுத்த பாலினத்தவரை ஏமாத்துறது, துரோகம் செய்யறது, சட்டத்துக்கு விரோதமான செயல்களை செய்ய துணியறது, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ராகு சுக்கிரன் தான். நிறைய வருமானம் வரலாம் இந்த காலகட்டத்தில். ஏன்னா ராகு மாய எண்ணத்தை ஏற்படுத்துவார். ஒரு அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி எதுலையுமே அதிக ஆசையை தூண்டி இதை செய்யலாம், அதை செய்யலாம், இப்படி வாழலாம், அப்படி வாழலாம் அப்படின்ட்டு அதிக ஆசையை ஏற்படுத்தி அதிக சம்பாதிக்க முயற்சி பண்ணுவார். பேராசை ஏற்படுத்தி நிறைய செல்வங்களை கொண்டு வரணும். ஏன்னா ராகு தான் ஒரே நாள்ல ஏழை பணக்காரனா ஆக்குவதற்கான வலிமை அவருக்கு தான் உண்டு. எல்லாரும் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, பெரிய பணக்காரனா இருப்பார் போல அப்படின்ட்டு. எல்லாரும் பெருமையா உங்கள்கிட்ட பேசுவாங்க, பரவாயில்லைங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்ட்டு. ஆனா உங்களது சூழ்நிலை அப்படி இருக்காது. ரகசியமான உறவுகளாலேயோ ரகசியமான வேலையாலேயோ நீங்க பணம் சம்பாதிச்சுட்டு இருப்பீங்க. அப்ப இந்த 2ஆம் வீட்டு ராகு சட்டவிரோதமான வழியில பணம் சம்பாதிக்க வைக்கிறது, வெளிநாட்டு வருமானம் வர்றது, போதைப் பொருள், சூழ்ச்சி, தவறான பழக்க வழக்கத்தால வரக்கூடிய வருமானங்கள், சமூகத்தை கெடுக்கிறதுக்கான பொருட்களை விற்று அதன் மூலமா வரக்கூடிய வருமானம், உடம்பை விற்று உடலை விற்று வரக்கூடிய வருமானம், தன் உடலை கவர்ச்சியா, குறிப்பா ராகுங்கிறது சோசியல் மீடியாவையும் குறிக்கக்கூடியவர். அதாவது இந்த இன்டர்நெட், டிவி, மீடியா இதை குறிக்கக்கூடியது. அதனால அன்னைக்கு நிறைய பேர் சோசியல் மீடியாவில் தன்னுடைய மானம் போனாலும் பரவாயில்ல, அதிக வியூஸ் வரும், பணம் வரும் அப்படின்ட்டு கவர்ச்சி காட்டி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அந்த ராகுவினுடைய குணம் தான். ராகு தான் அப்படி செய்ய சொல்றாரு, அவங்க மேல குத்தம் இல்லை. அதாவது நேரம் வந்ததுன்னா இந்த மாதிரி ஆக்கிடுவார். அதுபோல ராகு 2ஆம் வீட்டில் இருக்கிறது குடும்பத்துக்கே நல்லதல்ல. ஏன்னா இயற்கையாகவே அவர் பாவக்கிரகமானவர், குழப்பத்துக்குரியவர். குடும்பத்தில் குழப்பத்தை உருவாக்கி, பிரச்சனையை உருவாக்கி, சந்தேகத்தை ஏற்பட வச்சு பேச்சாலும் வார்த்தைகளாலும் செயல்களாலும் குடும்ப பிரிவுக்கு காரணமாக ஆக்கிடுவார். இன்னும் சொல்லப்போனா அழ வைக்கக்கூடிய கிரகம், மன அழுத்தங்களை ஏற்படுத்தக்கூடிய கிரகம், மன குழப்பங்களை, மன வேதனைகளை கொண்டு வரக்கூடிய கிரகம். இப்ப நான் சொல்ற விஷயம்லாம் அடுத்தடுத்து நடக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. குடிப்பழக்கத்துக்கு ஆளாவீங்க இந்த காலகட்டத்தில், ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா ராகு கனவு உலகத்துல மிதக்க வைக்கக்கூடியவர். கனவு உலகத்துல மிதக்கிற நேரம் எது சரியா சொல்லுங்க? 3 விஷயம்தான். ஆடம்பரமான வாழ்க்கையில் இருக்கும் போதும், போதையில இருக்கும் போதும், இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டிருக்கும் போதும், அதாவது காம விளையாட்டில் ஈடுபட்டிருக்கும் போதும் தான் ஒரு மனுஷன் இந்த உலகத்தை விட்டு வேற உலகத்துக்கு நகர்கிறான். அதை ஏற்படுத்தக்கூடியவர் இந்த ராகு. இதை விட தெளிவா உங்களுக்கு சொல்ல முடியாது, சொல்றது கஷ்டம். இங்க என்னன்னா உங்களை குத்த சொல்ல கிரகம் அப்படி இருக்கு, எச்சரிக்கையா இருங்க. சுக்கிரன் காதல் விவகாரங்களை குறிக்கிறவர், ராகு ரகசிய விவகாரங்களை குறிக்கிறவர். ரகசியம்னா இது
ஒருத்தவங்க மனசில் இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரு சூட்சமமான விஷயம் பார்த்தீங்களா? அந்த காலகட்டத்தில் சுக்கிரன் காதலுக்குரியவர், ராகு ரகசியத்துக்குரியவர். அதனால சுக்கிரன் ராகு சேர்ந்ததுனால திருமணத்துக்கு புறம்பான உறவுகளை, ரகசிய உறவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப சிக்கல்ல, பயப்படாதீங்க. நம்ம தலையில எழுதுனதை யாராலையும் மாற்ற முடியாது. நம்ம சுத்தமா இருக்கலாம், அடுத்தவங்க மனசுல என்ன இருக்கு அப்படின்னு நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. அவங்க கர்மா சரியா இருந்ததுன்னா நமக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க. அந்த மனதைரியத்தோட இதை கேளுங்க. இந்த சுக்கிரன் ராகு ரகசிய உறவுகளை 100% ஏற்படுத்தும். அதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். இங்க எந்த அளவுக்கு நாமளோ நம்முடைய துணையோ உறுதியா இருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். எங்கெங்கெல்லாம் அந்த ரகசிய உறவுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அங்கங்கெல்லாம் இடம் கொடுப்பாங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய துணை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கவர்ச்சியாக உடை உடுத்த ஆசைப்படுவாங்க. கவர்ச்சியான மனிதர்களை, அடுத்த பாலினத்தவரை பார்ப்பாங்க. ரகசியமாக மனசில் காம இன்பங்களை ரசிப்பாங்க. ரகசிய உறவுகளுக்கு ஆசைப்படுவாங்க. இது அவங்க மேலே குத்தம் இல்லை, இந்த கிரக அமைப்பு அப்படி. ஆனால் அவங்க எந்த அளவுக்கு ஸ்டடியாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஆனால் ராகு உங்களுக்கு உறவுகளில் பாதுகாப்பையும் கொடுப்பாரு, பாதுகாப்பை இல்லாத வழியாகவும் ஆக்குவார். உங்கள் மனசை பொறுத்து இருக்கு. இன்னொரு விஷயத்தை ஏற்படுத்துவார். அதுதாங்க பெரும் பிரச்சனையே. நீங்கள் எவ்வளவு தான் திருப்திப்படுத்தினாலும் உங்களது துணையை திருப்திப்படுத்த முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்தும். அந்த ஏக்கத்தை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் முடிவில்லாத ஏக்கத்தை கொடுக்கும். உறவுகளை இழக்கத்துக்கு தைரியத்தை கொடுக்கும். இயல்பாகவே அடுத்தவங்க மேலே ஒரு ஈர்ப்பு வரும். அடுத்த பாலினத்தவர்கள் மேலே நாம் ஏன் இவ்வளவு தாழ்ந்து இருக்கோம், நம்ம ஏன் இவ்வளவு சம்பாதிக்காமல் இவ்வளவு ஏழையாக இருக்கோம், அவங்க பாருங்கள் அவ்வளவு எப்படி பணக்காரங்களா இருக்காங்க, அப்படியே ஸ்டெப்பாக மாறும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஆசைப்படுவாங்க. அது அப்புறம் பெருசாகும். அப்புறம் எங்கேயோ கொண்டு போய் விடும். ஒரு ஆழமான தோல்வியை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை உருவாக்கும். நீங்கள் இந்த நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களை நீங்கள் மாற்றிக்கிறது தான் சரியான வழி. என்னதான் வேலை தொழில் இருந்தாலும் உங்களது துணையை கண்டிப்பாக இன்னொரு 4-5 மாதத்துக்கு கவனிக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இல்லைன்னா குடும்பத்தில் 100% பிரச்சனை இருக்குது. கருப்பன் சொல்கிறான் அப்படிங்கிறது மாதிரி 100% பிரச்சனை இருக்கும். விட்டு கொடுத்து போங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதை செஞ்சு கொடுங்க. நல்ல உறவை ஏற்படுத்துங்க. ஆடம்பரத்தை அனுபவிக்கிறது மாதிரி அனுபவிக்க வச்சு புரிய வைங்க. வாழ்க்கையினுடைய கௌரவம் எது, என்ன பிரச்சனை இருக்குது, இப்போ சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி புரிய வைங்க. அடுத்தது போதை ஒரு பெரிய பிரச்சனையே இப்போ வரும் இந்த காலகட்டத்தில். ராகு போதைக்கு உரியவர். ஆணாக இருந்தால் மது போதைக்கு அடிமையாக்கும், பெண்ணாக இருந்தால் பேராசை போதைக்கு அடிமையாக்கும். அதுபோல் உணர்ச்சிகளை அடக்க முடியாத சூழ்நிலை வரும். என்ன ஆசைப்பட்டாங்களோ முடிஞ்ச வரைக்கும் அடக்கி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு வெடிக்க வச்சிருவாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களது துணை கணவனோ மனைவியோ அப்போ ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் அவங்கள அந்த உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிங்க. உணர்ச்சிகள் அப்படிங்கிறது நிறைய எதிர்பார்ப்பாங்க. நான் முன்னாடி சொல்லிட்டேன், நிறைய எதிர்பார்ப்பாங்க. அன்பு, மரியாதை, கௌரவம், ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க. இல்லற வாழ்க்கையில் பாலியல் திருப்தி, அதில் திருப்திக்கு ஏங்குவாங்க. ராகு சுக்கிரனின் ஆதிக்க மாய உலகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இது. பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு மாதிரியாகவே ஒரு சீரான இதிலே இருக்காது, நேராக போகிறது மாதிரியே இருக்காது. ஏதோ சிக்கல் இருக்கிறது மாதிரியே உங்களுக்கு மனப்பிறழ்வை கொடுக்கும். ஒரு அமைதியின்மை ஏற்படுத்தும். பிரச்சனை எங்கேயோ என்னமோ நடக்குதுங்க மாதிரியே ஒரு உள்ளுணர்வு உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கும். அதுக்காக நான் சொல்கிறேங்கிறதுக்காக பதட்டப்படாதீங்க. முதல்ல நீங்கள் நேர்மையாக கட்டுப்பாட்டோடு இருங்க. அவங்களுக்காகவே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு காட்டிக்கிங்க. அதை புரிய வைங்க. நேர்மையாக நான் இருக்கேன், உனக்காகவே வாழ்கிறேன், உனக்காக நான் எதை வேணாலும் செய்வேன், இறங்கி போங்க. மனைவியாக இருந்தால் தப்பு இல்லை, கணவனாக இருந்தால் இறங்கி போங்க. இந்த 4 மாதம் 5 மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாதங்கள். கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் இந்த குடும்ப கௌரவம் வராது. விட்டு கொடுத்து போகிறதுல அதனால் தப்பு இல்லை. ஏன்னா ரொம்ப மோசமான ஒரு அமைப்பு ராகு சுக்கிரன் அப்படிங்கிற அமைப்பு. கட்டுப்பாடற்ற ரொம்ப ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் ஆசையையும் நிறைவேற்ற சொல்லும். அப்படி ஆசையை நிறைவேற்றல, இயலாம போயிடுச்சு, முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா ராகு கோபத்தை அதிகரிக்கும். ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் எவ்வளவு சந்தோஷங்கள் இருந்தாலும் எவ்வளவு இன்பங்கள் இருந்தாலும் காம இன்பம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு மிக மிக முக்கியமானது, மைய புள்ளி அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதுவே கிடைக்கல அப்படின்னா அவங்க எதை வேணாலும் இழக்கிறதுக்கு தயாராகிடுவாங்க, நம்மளையும் இழக்கிறதுக்கு. அப்போ இந்த எச்சரிக்கை உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உண்மையான அன்பு வச்சுருந்தீங்க, உண்மையாக மதிச்சிங்க அப்படின்னா எதுக்குமே கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லாமே உங்களுக்கு சொந்தம். இந்த காலகட்டத்தில் நீங்களும் அதே மாதிரி இருக்க வேண்டிய அமைப்பு. அடுத்தது கணவன் மனைவி ஸ்தானத்தை பார்க்கலாம். சரி, ராகு இப்படி இருக்காரு, சுக்கிரன் இப்படி இருக்காரு, கணவன் மனைவி ஸ்தானம் எப்படி இருக்கும்? 2-7 சுக்கிரன் உச்சமாகிறார். சுக்கிரன் தான் இந்த தாம்பத்திய வாழ்க்கைக்கு, கணவன் மனைவிக்கு களத்தர ஸ்தானாதிபதியாக வர்றார்.
அதனால மீடியா மூலியமா நல்லா சம்பாதிக்கலாம், உடல் உழைப்பை வச்சு நல்லா சம்பாதிக்கலாம், உடலை வச்சு நல்லா சம்பாதிக்கலாம். இதைத்தான் சுக்கிரன் சொல்லக்கூடியவர். திருமணத்துக்கு அப்புறம் குடும்பத்துல நல்ல மேன்மை கிடைக்கும். கும்பராசி நண்பர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில சிறப்பாகவே இருக்கும். ஆனா பெண்களுடைய ஆதிக்கம் இங்க அதிகமா இருக்கும். உங்க குடும்பத்தை நீங்க அனுசரிச்சீங்க, ஆண்களோ பெண்களோ குடும்பத்தை அனுசரிச்சீங்க அப்படின்னா கும்பத்துக்கு 5க்கும் 8க்கும் ஒருவராக வரக்கூடிய புதன் 6, 8, 12 மறையிறார். குடும்பத்தோட நீங்க அனுசரிக்கல, வாழ்க்கை துணையோட அனுசரிக்கல அப்படின்னா இங்கதான் 3வது உறவு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது கணவனோ மனைவியோ. என்ன புது குண்டா போடுறான் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் சொல்றதெல்லாம் எச்சரிக்கை அப்படின்னு நினைச்சிங்க. இது வரைக்கும் இருக்கலாம், இருந்துகிட்டு இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், இதுக்கு மேல ஏற்படலாம். உங்க சூழ்நிலையை பொறுத்து இருக்கு, உங்க வயசை பொறுத்து இருக்கு. இல்ல இதுக்கெல்லாம் நேரம் இல்ல, நாங்க உயிர் வாழ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், இது வேறையா அப்படின்னு கூட அதிகப்படியா பேசலாம். ஆனா இந்த காலகட்டம் வரும்போது 6 வயசானாலும் 60 வயசானாலும் அது வேலையை அது செய்யாம விடாது. அதனால இந்த புதன் மறைந்து இருக்கிறதுனால எதிர்காலத்துல அல்லது நிகழ்காலத்துல புத்திர தோஷத்தை உருவாக்கும், தத்து புத்திரத்தை ஏற்படுத்தும். அதாவது குழந்தைகள் இல்லாம தத்தெடுத்து வளர்க்கிற சூழ்நிலை உருவாகும். பெண்களுடனான உறவுகள்ல பிரச்சனை ஏற்படும், ஆண்களுடனான உறவுகள்ல சங்கடங்கள் ஏற்படும். இதெல்லாம் வச்சு பொருத்தி பார்த்துக்குங்க. புதன் மறைவு ஸ்தானத்துல இருக்கிறதுனால புத்திர தோஷம் உருவாகும். அப்படின்னா உங்களுடைய ஆண்மை சக்தியை இழக்கக்கூடிய காலகட்டம் இது. ஆண்மை சக்தி எல்லாம் இழந்துட்டு புத்திர பாக்கியம் கிடைக்காம தத்து குழந்தையை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு ஆகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். இந்த அமைப்பு அவ்வளவு மோசமானது. எந்த ஆண்கள் எந்த பெண்கள்கிட்ட பேசினாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் 100% உறுதி. அது ரகசிய உறவு ஏற்படும், குடும்பத்தில் பிரச்சனை நடக்கும், பிரிவு நடக்கும், ஊரை விட்டு ஓட வேண்டியது வரும், கோர்ட்டு கேஸ்னு வழக்கு வரும். இதெல்லாமே வரும் அப்படிங்கிறதான், வந்துடுச்சு அப்படின்லாம் இல்லை, வரும், உங்க கையில இருக்கு, வரும்ங்கிறதோட இருக்கு. அதுபோல 2ஆம் இடத்துல இந்த இணைவுங்கிறது குடும்பத்துல அடிப்படையவே ஆட்டி படைக்கும். இந்த பில்டிங் பேஸ்மட்டம் இருக்குல்ல, அதையே ஒரு ஆட்டி வைக்கிற ஒரு குணம் உண்டு. பொதுவாகவே சுக்கிரன்னா அன்பு, பொருளை அனுபவிக்க வைக்கிறது, நீங்க கண்ட கனவை நனவாக்குறது, செல்வம், சொத்து, நகை, ஆடம்பர வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது. ஆனா அதே நேரத்தில் ராகு தேவைக்கு ஏமாத்துறது, திடீர்னு நம்ம சூழ்நிலையை மாத்துறது, பண நோக்கத்தை அதிகரிக்கிறது, பண ஆசையை ஏற்படுத்துறது, பண ஆசைக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற குணத்தை கொடுக்கிறது, விசித்திரமான வழிகளை தேர்ந்தெடுக்கிறது, புதுசா கண்டுபிடிக்கிறது. எதுக்கு? நாம இதை அனுபவிக்கணும் அப்படின்னா எந்த வழியில இருந்தாலும் போய் அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடியது, அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி தவறான பாதை கொண்டு போய் சேர்க்கிறது. இதெல்லாமே இந்த அமைப்பு குடும்பத்தில் ஏற்படும். அப்ப திடீர்னு புது உறவுகள் கிடைக்கும், புது சேர்க்கைகள் கிடைக்கும், ரகசிய உறவு ஏற்படும். அப்ப கும்பராசிக்கு 7.5 சனி ஒரு பிரச்சனை அப்படின்னா இதுவும் பெரிய ஏழ்றையா இருக்கும். இந்த அமைப்பு மிகப்பெரிய ஏழ்றையை குடும்பத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அதனாலதான் வீண் விரயம், தேவையற்ற செயல்கள் செஞ்சு விரயமாக்குறது, சவால்களை சந்திக்கிறது, சட்ட சவால்களை சந்திக்கிறது, முரட்டுத்தனமா நடந்துக்கிறது, எதை வேணாலும் இழக்கிறதுக்கு தயாரா இருக்கிறது. கௌரவம், பணம், பொருள், குடும்பம், எதை வேணாலும் இழக்கிறதுக்கு தயாரா இருக்கிறது. எதுக்கு? காமத்துக்காக. இந்த நேரத்துல கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையா இல்ல, கொஞ்சம் விதியிலிருந்து விலகினாலும் குடும்ப பிரிவு, நிதி சிக்கல், சட்ட பிரச்சனை இதெல்லாம் அனுபவிக்க வேண்டிய காலகட்டமா இது இருக்கும். பெரிய கவலையை உருவாக்கும், தற்கொலை எண்ணத்தை வரவழைக்கும், நோயை ஏற்படுத்தும், பால்வினை நோய்கள் அதெல்லாம் ஏற்படுத்தும், கொள்ளையடிக்க இது மாதிரியான குற்றங்களை செய்யறதுக்கு அதிக துணிச்சல் வரும். இந்த உலகத்துல நடக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த ராகு மிக மிக முக்கியமானவர். ராகு தான் தூண்டி விடுறது, எதுக்குமே அஞ்ச வேண்டாம் அப்படிங்கிற வரட்டு தைரியத்தை கொடுக்கறது, அடுத்த நிமிஷம் செஞ்சுட்டு வருத்தப்பட வைக்கக்கூடிய அமைப்பு. நம்மளை உசுப்பேத்தி செய்ய வச்சுட்டு ஐயோ பாவம் நம்ம கூட சேர்ந்து கும்மி அடிக்கிறது. அதுதான் இந்த ராகுவினுடைய குணம். அப்ப சுக்கிரனோட சேரும்போது குடும்பத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்க கவனிச்சு பார்க்கணும். சுக்கிரன் வேகமான கிரகம், வேகமா நகரக்கூடிய கிரகம். அது வருஷத்துக்கு பல முறை ராகுவோட இணையுது. ராகு மிக மிக வேகமானது. அதனுடைய தாக்கம் கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில ஏற்படும், நம்ம இல்லைன்னாலும் அதுதான் உண்மை. அப்ப ராகு சுக்கிரன் அடிக்கடி மாறி மாறி இணையறதுனால இன்பங்களுக்கு பேர் போனது. நல்ல இன்பமா கெட்ட இன்பமா அப்படின்னு நம்ம முடிவு பண்ணணும். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் உலக இன்பங்களை உருவாக்கக்கூடிய கிரகம், உறவுகளை உற்சாகமா வச்சுக்கக்கூடிய கிரகம், உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு உயிரினங்களும் பெருக்கமடையறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய கிரகம். புரிஞ்சுதுங்களா? உலக இன்பம்னா உறவுகள், பரிணாம வளர்ச்சி, இனப்பெருக்க அமைப்பு, இதை தான் சொல்றோம். அப்ப அதனால அதன் பண்புகளுக்கு ஏற்றது மாதிரி அந்த உணர்வுகளுக்கு யாரு மரியாதை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இந்த சுக்கிரன் கடவுள் மாதிரி இருப்பார், எந்த ஒரு தீங்கையும் செய்ய மாட்டார். அதே நேரத்துல இப்ப சுக்கிரன் உச்சம் பெற்ற இடத்துக்கு போயிருந்தா இதை நல்லபடியா பயன்படுத்திட்டோம் அப்படின்னா நம்ம கோடீஸ்வரன் சொல்லிட்டேன். ஆனா ராகு விவகாரமான பையன். ராகு இணைஞ்சிருக்காரு. ராகு காதல்லையும் தலையிடுவார், பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய அமைப்பு.
ராகுனாலே அசுப குணம். காமக்கோள் சுக்கிரன், போதைக்கோள் ராகு. அப்போ ரெண்டும் சந்திக்கும் போது ஆசைகள் பேராசையாக மாறும். அந்த பேராசை நல்ல வழியில் போனோம்னா நம்மளை கோடீஸ்வரனாக்கும், கெட்ட வழியில் போனோம்னா பிச்சை எடுக்க வைக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். பல சேர்க்கை நமக்கு பிரச்சனை இருக்காது, எந்த கிரக அமைப்பும் சொன்ன மாதிரி பிரச்சனை இருக்காது. ஆனால் இந்த கிரக அமைப்பு ஒரு மாயை ஏற்படுத்தி நம்ம பூர்வீகம் வரைக்கும் அதை பாதிப்பு கொடுக்கும், அமைதி இல்லாத சூழ்நிலையை உருவாக்கும். பூர்வீகத்தோடைய ஆசீர்வாதம், நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தையே இதை தடுக்கக்கூடிய அமைப்பு. அதனால இந்த காலகட்டத்தில் ஆசைப்படலாம், பேராசைப்படலாம், ஆனால் நேர்மையான வழியில் அதை அனுபவிக்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதுபோல வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஏன்னா காலசக்கரத்துக்கு 11ஆம் வீடு, வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உண்டு. பணம் நிறையா வரும் அப்படிங்கிற ஆசையை ஏற்படுத்தும். இங்கேருந்தே விசா வந்துடும், இந்த கம்பெனி தான் உறுதி ஆகிடும், இத்தனை லட்சங்கள் மாசத்தில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு தெளிவு கிடைச்சிடும். எல்லாமே முடிச்சுட்டு எல்லாமே ரெடி ஆகிட்டு வெளிநாட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அப்படியே தலைக்கீழாங்க நடக்கும். அடிமை வாழ்க்கை வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படக்கூடிய அமைப்பு. ஏன்னா விரயஸ்தானம் இது உங்கள் வீடு, அங்கே பொருள் விரயம், இங்கே குடும்ப விரயம். அதனால் வெளிநாட்டுக்கு போனாலும் அப்படியே போக வேண்டிய சூழ்நிலை போய் தான் ஆகணும். அங்கே நீங்கள் நேர்மையாக இருக்கிறதுக்கான முயற்சியை செய்யுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் நேர்மையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் குடும்பம் இங்கே நேர்மையாக உங்களுக்காக காத்திருக்கும். அங்கே நேர்மை தவறுனீங்க அப்படின்னா இங்கே குடும்பம் நேர்மையை தவறும். அதுதான் விதி. உங்கள் மனசில் தீய சக்தி வந்ததுன்னா குடும்பத்துக்கு அந்த சக்தி கிடைக்கும். நீங்கள் ஒரு ரகசிய உறவை வச்சுப்பீங்க, குடும்பம் ஒரு ரகசிய உறவை வச்சுக்கும். ரகசிய சக்திகள் ஆட்கொள்ளும், எதிர்மறை சக்திகள் அதிகரிக்கும். இன்னும் சொல்லப்போனால் இந்த அமைப்பு ரகசிய உறவுகளை ஏற்படுத்தி 2ஆம் திருமணத்துக்கு கூட யோகத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இது அதிகபட்ச விஷயம். ஒரு ஆணாலேயோ ஒரு பெண்ணாலேயோ நம்முடைய குடும்பம் பிரியறதுக்கும் அழியறதுக்கும் புதுசாக திருமணம் நடக்கிறதுக்கும் காரணமாக அமையக்கூடிய ஒரு அமைப்பு. இங்கே தேவை நமக்கு எச்சரிக்கை தான், சிந்தனை. ஏதோ யாரோ ஒரு ஜோதிடர் சொல்லிட்டாரு, ஒரு மீடியா கிடைச்சிச்சு, ஒரு யூடியூப் கிடைச்சிச்சு அப்படின்னு நிறைய பேசுறாரு, இதெல்லாம் நம்ம கண்டுக்கிறதா? நம்ம பொழப்ப நம்ம பார்ப்போம், அது உங்க விருப்பம். நீங்க எப்படி இருந்தாலும் இந்த கிரக அமைப்பு செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். நீங்க அலட்சியப்படுத்தினாலும் கிரகம் அலட்சியமாகாது, அதன்படி அது நடந்துகிட்டு தான் இருக்கும். இவ்வளவு பிரச்சனை இருக்கு, தட்டு தடுமாறி இந்த பிரச்சனை ஏற்கனவே எங்க குடும்பத்தில் இருக்குது, அல்லது அது மாதிரியான அறிகுறி இருக்குது, அல்லது இந்த பிரச்சனையே எங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா எல்லாத்துக்கும் இறைவன் வழி சொல்லியிருக்கார். நம்மள ஒரு டிசைனாக தான் மனுஷன் படைச்சிருக்காரு. ஆடுறவனை ஆட விட்டோம், ஓடுறவனை ஓட விட்டோம், பலி கொடுக்கறது. அப்போ காலடியில் விழுந்தவனை என்ன செய்வார்? பலி கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். அங்கே தான் சுவாரஸ்யமே. இறைவா நீ இருக்க, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் வந்தாலும் நம்மளை காக்கக்கூடிய ஒரே வழி இறைவன்கிட்ட தான் இருக்கு. அப்போ நம்ம வாழ்க்கையில் சுக சௌக்கியங்களை அனுபவிக்கணும் அப்படின்னா யாருடைய வலிமை அதிகம் இருக்கணும்? சுக்கிரனுடைய வலிமை அதிகமாக இருக்கணும். அதுவும் திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்கணும் அப்படின்னா, திருமண தடை வரக்கூடாது அப்படின்னா, திருமணத்துக்கு தாமதமானா அல்லது குழந்தை பாக்கியத்துக்கு தாமதமானா அல்லது நம்ம பொருளாதார சிக்கல் வந்ததுன்னா, குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்ததுன்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சுக்கிரன் தான், களத்திரக்காரகன். அப்போ சுக்கிரனை நம்ம சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை குறிப்பாக செய்யுங்க. இந்த பரிகாரம் சுக்கிரனுக்குரிய பரிகாரம் மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையும் போக்கி நம்மளை பொருளாதாரத்தில் முன்னேற்றக்கூடிய செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம் இது. அப்போ நம்ம சுக்கிரனுக்கும் மகாலட்சுமிக்கும் அந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம். வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து சுக்கிரனையும் மகாலட்சுமியும் வழிபட போகிறீங்க. இந்த விரதம் இருக்கிறதுக்கு முதல் வெள்ளிக்கிழமை சுக்கிரனுடைய சிலை சின்னதாக எந்த உலகத்தில் வேணாலும் இருக்கலாம், உங்கள் பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கிட்டு ஒரு சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சிவன் கோவிலில் போய் கருவறையில் வச்சு வணங்கிட்டு நவக்கிரக 9 சிலை இருக்கும், அதில் வச்சு சுக்கிரனுக்கு பக்கத்தில் வச்சு 9 முறை சுற்றி வந்துட்டு அந்த சுக்கிரன் சிலையை வீட்டுக்கு கொண்டு வாங்க. அடுத்த வெள்ளிக்கிழமையிலேருந்து இந்த விரதத்தை ஆரம்பிங்க. 6 வெள்ளிக்கிழமை இந்த விரதத்தை கடைபிடிக்கணும். 6 ஏன் அப்படின்னா சுக்கிரனுக்கு உரிய எண் 6, அதனால் 6 வெள்ளிக்கிழமை இந்த விரதத்தை கடைபிடிங்க. நல்லா கேட்டுங்க, இது சாதாரண விரதம் இல்லை. உங்கள் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, தீர்க்கவே முடியாது, குடும்பமே பிரிஞ்சிருச்சு அல்லது பிரிய போகுது, அடுத்தவங்களால் பிரச்சனை வருது, தீர்க்கவே முடியாது அப்படின்னு முடிவு பண்ணாலும் இந்த விரதத்தை மட்டும் நீங்கள் இருந்து பாருங்கள். 6 வெள்ளிக்கிழமை அந்த விரதம் முடியறதுக்குள்ளார அவங்க பிரச்சனை முடிஞ்சிருக்கும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, காலையில் ஒரு 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வெந்நீர் ஆடை உடுத்திக்கிங்க. வாசல்லையும் பூஜை அறையிலையும் பச்சரிசி மாவால் கோலம் போட்டுக்குங்க. பொடியால் போடாதீங்க, கலர் பொடியால் போடாதீங்க, மண் பொடியால் போடாதீங்க, பச்சரிசி மாவால் கோலம் போடுங்க. ஏன்னா சுக்கிரனுக்குரிய கோலம் போடணும். ஸ்க்ரீனில் இருக்கு பாருங்கள், இதே கோலத்தை வாசல்லையும் பூஜை அறையிலையும் போட்டுங்க. அடுத்தது நெய் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. கலப்படம் இல்லாமல் சுத்தமான நெய் ரொம்ப முக்கியம். அப்புறம் வீட்டு பூஜை அறையில்
மகாலட்சுமி உருவ படம் இருந்ததுன்னா அலங்காரம் செஞ்சுக்கங்க. அதாவது பொட்டு வச்சு சந்தனம் குங்குமம் வச்சு பூ மாலை போட்டுக்குங்க. சுக்கிரன் சிலைக்கும் வெண்ணிற ஆடை அந்த துணியால் சுற்றிக்குங்க. அடுத்தது 6 பஞ்சகவிய விளக்கு, 6 பஞ்சகவிய அகர்பத்தி, 6 பஞ்சகவிய சாம்பிராணி. நல்லா ஞாபகம் வச்சுங்க, 6 இது இருக்கணும். அது என்னங்க பஞ்சகாவியம் அப்படின்னா, சக்தியின் வடிவமாக இருக்கக்கூடிய சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச பசுமாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட பால், தயிர், நெய், கோமியம், சாணம், இந்த 5 பொருளை வச்சு தயாரிக்கப்பட்ட பொருட்கள் தான் இந்த பஞ்சகவிய பொருட்கள். இந்த 5 பொருளும் யூஸ் பண்ணீங்க, 6 பொருளாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வீட்டில் ஹோமம் செஞ்சதுக்கான பலன் கிடைக்கும். அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை துஷ்ட சக்திகளும் வெளியில் போயிடும். வாசனை, புகை வீடு முழுதும் பரவும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், 6 ஏற்றும் போது அதிக புகை வரும். ஆனால் வீடு துஷ்ட சக்திகளால் நிறைஞ்சிருந்தது அப்படின்னா சுத்தமாயிடும். உங்கள் வீடு மட்டும் இல்லை, உங்கள் ஊரே சுத்தமாயிடும். அவ்வளவு சக்தி அந்த பஞ்சகவிய பொருட்களுக்கு உண்டு. இந்த 3 பொருளையும் பயன்படுத்துங்க. அடுத்தது முக்கியமாக பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் சுக்கிரனுக்கு ரொம்ப பிடிச்ச பொருள். ஏன்னா வெண்மை. பச்சை கற்பூரத்துக்கு பணத்தை கொண்டு வரக்கூடிய ஈர்ப்பு உண்டு. நம்ம பர்சில் கூட எப்பொழுதுமே வச்சுருங்க. அது மாதிரி தொழில் செய்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல வச்சுக்கிங்க, பணத்தை ஈர்த்து கொடுக்கும். அவ்வளோ சக்தி வாய்ந்தது. அந்த பச்சை கற்பூரத்தால் கற்பூரம் ஏற்றுங்க. நார்மல் கற்பூரத்தால் ஏற்ற வேண்டாம், இந்த பச்சை கற்பூரத்தால் கற்பூரம் ஏற்றுங்க. இந்த பொருட்கள் எல்லாமே மிக சுத்தமானதா தரமானதா கிடைக்குதான்னு பாருங்கள். ஒரே இடத்துல கிடைக்கிறது கஷ்டம். உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்குது பாருங்கள், 9043688626 குட் பேபி, இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். சுத்தமான தரமான நெய், பஞ்சகவிய பொருட்கள், அகர்பத்தி, விளக்கு, இப்படி பூஜை பொருட்கள்லாம் சுத்தமாக தயாரித்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், பாரம்பரியமான பொருளை வச்சு உணவுப் பொருள், வெயிட் லாஸ் பவுட்ரு, வெயிட் கெயின் பவுட்ரு, செக்குலாட்டின எண்ணெய்கள், இப்படி சுத்தமான ஒரு 60 வகையான பொருட்களை தயாரித்து கொடுக்குறாங்க. கண்டிப்பாக அல்லது சாமிக்கு தானே அப்படின்னு அலட்சியமாக எங்கேயோ கிடைக்கிற ஒரு நெய்யவோ அல்லது பூஜை பொருளையோ வாங்கி பயன்படுத்தாதீங்க. கொஞ்சம் செலவானாலும் எந்த அளவுக்கு செலவு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த பரிகாரம் தரமானதாக இருக்கும். அல்லது உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எங்கே கிடைக்குதோ வாங்கி பயன்படுத்துங்க. உங்கள் மனசும் அந்த பொருளும் சுத்தமாக தரமானதாக இருந்தால் ஓகே, பரிகாரம் 100% ஜெயிக்கும். அடுத்தது இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு விநாயகரை வணங்கி ஆரம்பிங்க. குலதெய்வத்தை வணங்கிக்குங்க. அடுத்தது வெண்தாமரை மலர், அந்த மலரால் அர்ச்சனை செய்ய ஆரம்பிச்சிருங்க. அர்ச்சனை செஞ்சுக்கிட்டே இந்த மகாலட்சுமி சுக்கிர மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் மகாலட்சுமி ஆகச்ச ஆகச்ச மம மந்திரே திஷ்ட திஷ்ட ஸ்வாகா ஹீ மிகுந்த மிருணாளபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரவக்தாரம் பார்க்கவம் பிரணமம் யகம் அப்படிங்கிற இந்த மந்திரம் மிக சக்தி வாய்ந்த மந்திரம். லக்ஷ்மி மந்திரம், சுக்கிரன் மந்திரம். இந்த மந்திரத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விரதம் இருந்து காலையிலையும் மாலையிலையும் 6 முறை உச்சரிங்க. அடுத்தது பால் பாயாசம் நைவேத்தியம் வைக்கலாம். ஏன்னா அதுவும் வெண்மை. ஏன்னா வெண்மை அப்படின்னா சுக்கிரனுக்கு உரியது. வெள்ளிக்கிழமை முதல் நாள் இரவு என்ன பண்ணுறீங்க, இதை முன்னாடி நான் சொல்லியிருக்கணும், இப்போ சொல்கிறேன். மொச்சை பயிர் இருக்குல்ல, தண்ணீரில் நல்லா ஊற வச்சுக்கிங்க. ஓரளவுக்கு ஒரு 1/2 கிலோ இருக்கிற அளவுக்கு ஊற வச்சுங்க. காலையில் ஊர்ன மொச்சை பயிரை பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் மரத்தடியில் அத்தி மரம் எங்கே இருக்குன்னு பாருங்க, அத்தி மரத்தில் ஊற்றிட்டு மொச்சை பயிரை கொஞ்சம் அள்ளி பசுமாட்டுக்கு கொடுத்துருங்க, அதை சாப்பிடட்டும். அதில் கொஞ்சம் மொச்சை பயிரை சுண்டல் செஞ்சு நெய்வேத்தியமாக ஈவினிங் கோவிலுக்கு போகிறீங்களே, கோவிலுக்கு அன்னைக்கு கண்டிப்பாக போங்க. சிவன் கோவிலுக்கு போய் சிவனை வணங்கிட்டு நவக்கிரகத்தை 9 முறை சுற்றிட்டு கோவிலுக்கு வர பக்தர்களுக்கு இதை கொஞ்சம் கொடுங்க. அதுக்கப்புறம் 6 மணிக்கு மேலே வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் இதே மாதிரி காலையில் செஞ்சு வச்சுருப்பீங்க, எல்லாமே அலங்காரம் பண்ணி வச்சுருப்பீங்க, அப்படியே வச்சுருங்க. ஈவினிங் அதே மாதிரி வந்து இந்த மந்திரத்தை சொல்லி பரிகாரத்தை முடிச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. இதை மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சுத்தமாக அழிஞ்சிரும். குடும்பத்தில் பிரச்சனை வந்தாலும் செல்வத்துக்கு பிரச்சனை வந்தாலும் அப்படி காத்து நிற்கும் இந்த பரிகாரம். அதனால் நம்பிக்கையாக இந்த பரிகாரம் செய்யுங்க. ஆனால் இன்னொன்று, எவ்வளவுதான் பரிகாரங்கள் செஞ்சாலும் தன்னம்பிக்கை, மனதைரியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது கூட தான் அந்த பரிகாரங்களும் வேலை செய்யும். எல்லா ராசியுமே நல்ல ராசி தான், நல்லா புரிஞ்சுக்கங்க. எல்லா ராசியுமே நல்ல ராசி தான். எந்த பிரச்சனை வந்தாலும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கோவில் இருக்குது, தெய்வம் இருக்குது. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் உங்கள் ராசிக்குரிய தெய்வம் எதுன்னு தெளிவாக சொல்லியிருக்கேன். நட்சத்திரத்துக்குரிய தெய்வம் எதுன்னு தெளிவாக சொல்லியிருக்கேன், போய் கேளுங்க டைம் இருந்தால். எல்லா நன்மையும் கிடைக்கணும் அப்படின்னா தைரியமும் தெய்வ வழிபாடும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில். அதனால் நாம் நல்லதே நினச்சி நல்லதே செஞ்சோம்னா விதியும் நம்ம வசமாகும். விதி மீறி எதுவுமே நடக்காது. தெய்வங்களை தினம் 1 நிமிஷமாவது நினச்சி வணங்குங்க. தெய்வத்துக்கு மரியாதை கொடுங்க. மனிதர்களை மதியுங்க. முக்கியமாக நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள எல்லாரையும் மதிச்சிங்க அப்படின்னா தெய்வமே தலை வணங்கும்.
அதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும், செல்வ வளம் பெருகணும், அதிர்ஷ்டம் தேடி வரணும் அப்படின்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறது மாதிரி கடைபிடிங்க. உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.